ஃபீல் பண்றேன் இன்னைக்கு ஒரு பெரிய ஒவ்வொருத்தருக்கும் நான் நம்புறேன் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு காரியம் திறக்கப்படும். தேங்க்யூ ஜீசஸ். வேதத்துல அப்போஸ்தலர் 10:38 ஒருத்தர் எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவாராகவும் சுற்றித்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. பைபிள்ல எனக்கு நிறைய வசனங்கள் பிடிக்கும். இப்போ நம்ம சாப்பிட்றோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேவரட் ஃபுட் இருக்கும்ல. இந்த ஃபுட்டு வச்சிங்கன்னா அடி வெளுத்துருவேன். அந்த மாதிரி இந்த ஃபுல் பைபிள்ல நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு வசனம் இந்த வசனம் 10:38. எல்லாரும் அப்படியே இந்த மாதிரி சொல்ல போறோம். எப்படி சொல்ல போறோம்னா, உங்க பேரை முன்னாடி போடணும். நசரேயனாகிய இயேசுவை அப்படி இருக்குல்ல, அங்க ஜோஷ்வா சுரேஷை, அதே இடத்துல ரீகனை, அதே இடத்துல அண்ணா கார்த்திக் கேப்ரியலை உங்க பேர் அப்படியே போட்டுட்டு நம்ம இன்னைக்கு அந்த வசனத்தை சொல்ல போறோம். நான் நம்புறேன் இன்னைக்கு அடுத்த ஒரு ரலம் திறக்க போகுது. எல்லாம் சொல்லாமா? ஜோஷ்வா சுரேஷை உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. ஜோஷ்வா சுரேஷை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அபிஷேகம் பண்ணி நிரம்பி வழிய பண்ணி இருக்கிறார். நான் போகிற இடம் எல்லா இடங்களும் எப்படி இருக்குதா? நான் நன்மை செய்கிறவனாய். நான் எப்படி இருக்கேன்? நன்மை செய்கிறவனாய். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஒவ்வொருவரையும் விட்டுவிக்கிறவனாய். இன்னைக்கு நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல ஒரு விடுதலையை நீங்க பார்ப்பீங்க. இது வரைக்கும் கட்டி வச்சிருந்த ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் கட்டவிழ்ப்பார். அந்த கட்டுகள் எப்பேற்பட்ட கட்டுகளா இருக்கட்டும், எத்தனை வருடத்தின் கட்டுகளா இருக்கட்டும், பரம்பரையா இருக்கிற கட்டுகளா இருக்கட்டும், கர்த்தர் இன்னைக்கு அதை முடிச்சு, நான் எங்க இருக்கேன், என் ஃபேமிலி எல்லாம் வெளியே இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கும் ஒரு வசனம் இருக்கு. அதை பின்னாடி சொல்றேன். ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவரா இருக்கிறார். அப்படியே இன்னொரு வாட்டி சொல்லாமா? இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை சொல்லிட்டு நம்ம எழுந்து நின்று நம்ம செபிச்சு மேற்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். படிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால், என்னோடு கூட இருக்கிறபடியினால், அவர் நன்மை செய்கிறவராயும் நான் நன்மை செய்கிறவனாயும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவனாய் சுற்றித் திரிந்தார். ஆமென். எஸ். அதுக்கு அடுத்தது ஒரு விஷயம் நம்ம நேற்று பிஃபோர் மெசேஜ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னோம். என்ன பண்ண சொல்லுங்க? மறந்துருச்சு. அப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்களும் என்ன நேசிக்கிறீங்க. அப்படியே எழுந்து நிற்கலாம். ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சவங்க எல்லாம் எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ லார்ட். இந்த சபை நிறைய விஷயங்களால கட்டப்பட்டிருக்கு. ஆனா வர நாட்கள் இந்த சபையில 3 விஷயம் பிரத்யட்சமா வெளிப்படும். ஒன்னு செழிப்பு, இன்னொன்னு விடுதலை, இன்னொன்னு அன்பு, லவ்.
ஆகவே இந்த 3 பில்டிங், இந்த 3 காரியத்தினால இந்த சபை கட்டப்படும். சரி சொல்லாங்களா? ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன். ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன். ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன். எஸ், நீங்க பேசணும். நீங்க மட்டும்தான் பேசணும். நான் சொல்றது இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அப்படியே அப்பாவை பார்த்து நாங்க நேசிக்கிறேன், நாங்க நேசிக்கிறேன் டாடி. நீங்க சொல்ல சொல்ல அப்பா கிட்ட பேச நீங்க நன்மை செய்கிறவராய் சுற்றி திருவீங்க. நீங்க நன்மை செய்கிறவராய் சுற்றி திருவீங்க. நிறைய பேருக்குள்ள அந்த சந்தோஷத்தின் நதி ஆண்டவர் இன்னைக்கு கட்டவிழ்ப்பது வாக்கு பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்குள்ள இருக்கிற எல்லா அடைப்புகள், எல்லா கழிவுகள் வெளியேறி இன்னைக்கு சந்தோஷத்தின் நதிக்குள்ள, ஓ தேங்க்யூ ஜீசஸ், இந்த சாரோனின் திறந்த வாசல் சபை நிரம்பும். சந்தோஷம் இங்க பூத்து குழுங்கும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நிறைய பேர் மேல அபிஷேகம் இறங்கிட்டு, நிறைய பேர் மேல கர்த்தருடைய கருணை இறங்கிட்டு. ஓ தேங்க்யூ லார்ட். நீங்க சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம், உங்களை அவர் அபிஷேகிச்சிருக்கிறார். உங்களை ஆண்டவர் அபிஷேகிச்சிட்டு இருக்காரு. சவுல ஜனங்க தேர்ந்தெடுத்தாங்க, தாவீதை தேவன் தேர்ந்தெடுத்தார். இது தாவீதின் சந்ததி. இந்த சபை தாவீதின் சந்ததி. ராமா லகா ராஜா லமா